கிரிஜாவும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் வந்து அஸ்வினோட அப்பா கிட்ட மதுவோட ஜாதகத்தை கொடுத்து, பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க ஜாதகத்தை பார்த்து சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி வரன் பார்ப்பேன்னு சொல்ல, நான் எல்லாத்தையுமே ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு சொல்றேன். பொண்ணோட ப்ரொஃபைல கொடுங்கன்னு கேட்டு வாங்கி பார்க்கும்போது கிரிஜா மதுவோட போட்டோவையும் காமிக்கிறாங்க. அவரும் பொண்ணோட அப்பா என்ன பண்றாருன்னு கேட்க, அவர் துபாயில டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் ஒரு தடவை தான் வந்துட்டு போவாருன்னு சொல்ல, அப்ப நீங்க தான் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும்னு சொல்லுங்க. சரி, நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பிவிட வாசலுக்கு வந்து அனுப்பி விடும்போது, அப்ப அம்மாவும் அங்க வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்க, கிரிஜா அம்மா அவங்க கிட்ட சகஜமா பேசுறத பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. அம்மாவும் ஜெய்சு ஒரு பையனை லவ் பண்றான்னு, அவனுக்கும் அவளுக்கும் பொறுத்து இருக்குமான்னு பார்க்கணும்னு சொல்ல, நீ பையனோட ஜாதகத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் அம்மாவும் பிரியனுக்கு கால் பண்ணி உங்க வீட்டு லொகேஷன் அனுப்ப முடியுமான்னு கேட்க, பிரியனும் எதுக்குன்னு கேட்டா என்ன விஷயம்ன்றத பிரியன் கிட்ட சொல்லாம, அன்னைக்கு குழந்தைய பார்த்துட்டு எதுவும் கொடுக்க முடியாம போச்சு, அதான் வீட்டுல வந்து குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து பார்க்கலாம்னு தானே சொல்றாங்க. அதனால பிரியனும் லொகேஷனை போட்டு விட, அம்மாவும் பிரியனோட வீட்டுக்கு வந்து குழந்தைய பார்த்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பிரியனை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அக்கா கிட்ட குழந்தை பிறந்தப்போ இந்த காலம் நேரம்லாம் குறிச்சிட்டீங்களா, ஜாதகம் எழுதும்போது கேட்பாங்கன்னு நைஸா பிரியனோட ஜாதகத்தையும் கேட்டு வாங்க ட்ரை பண்ண, அக்கா என்ன கேட்க வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனோட ஜாதகம் வேணுமான்னு கேட்க, இல்ல யாராவது கேட்டா கொடுக்கலாமேன்னு தான் கேட்டேன்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமா பேசி கிழமை நேரம் ராசி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஜெய்சு கால் பண்ணதுமே நீ பேசுப்பான்னு பிரியன் கிட்ட கொடுத்ததும் அவனும் ஜெய்சு கிட்ட அம்மா வந்த விஷயத்த சொல்ல, அவங்க எதுக்கு அங்க வந்திருக்காங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அவங்கள அனுப்பி விடுங்கன்னு சொல்றா. ஆனா அவன் சொல்றதுக்கு முன்னாடி அம்மாவே அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் வெளியே வந்த உடனே அஸ்வினோட அப்பாவுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க. அவரும் நான் எல்லாத்தையுமே உனக்கு பார்த்துட்டு சொல்றேம்மான்னு சொல்றாரு. இங்க கிரிஜாவும் மது கிட்ட அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்த சொல்லி, உனக்கு எந்த மாப்பிள்ளையை பிடிக்குதோ அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னதும், நான் பார்ப்பேன், எனக்கு பிடிச்சா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், பிடிக்கலன்னா ஒன்றும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லல, உனக்கு எந்த மாப்பிள்ளையை பிடிக்குதோ அப்பா பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட, நீ இவரை தான் அப்பான்னு சொல்லணும்னு சொன்னா, உனக்கு இன்னும் தாலி கூட கெட்டாத ஒருத்தரை என்னால எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும், அதுவும் இல்லாம இன்னும் 2 வருஷத்துல அப்பா வந்துருவாரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பேசுற நீ, ஜெயில இருந்து வந்தவன் பொண்ணுன்னு சொன்னா உன்னை யாரு கட்டிக்குவான்னு கேட்க, அதுக்காகலாம் என்னோட இனிஷியலை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. இங்க ஜெய்சும் வேகமா வந்து அம்மா கிட்ட, நீ எதுக்குமா பிரியன் வீட்டுக்கு போனேன்னு கேட்டா, அன்னைக்கு குழந்தைய பார்த்துட்டு எதுவுமே வாங்கி தர முடியல, அதான் நேர்ல போய் காப்பு வாங்கி போட்டுட்டு வந்தேன். குழந்தைய மட்டும் பார்க்க போன நீ எதுக்கு அவனோட டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட, பிரியனோட டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கேட்டு விசாரிச்ச. ஆமாடி, பையனை பத்தி விசாரிக்க வேணாம், நாளைக்கு அப்பா பையனை பத்தி கேட்கும்போது சொல்லணும்ல. அம்மா தாயே, நீ விசாரிச்ச வர போதும், இதுக்கு மேல ஏதாவது பண்ண எனக்கு கெட்ட கோவம் வந்துரும்னு சொல்லிட்டு போறா. இங்கே கிரிஜாவோட ஃப்ரெண்டு வந்து ஜோசியர் ஒரு ஜாதகத்தை கொடுத்து விட்டுருக்காரு, நம்ம அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம்னு சொல்ல, கிரிஜாவும் ரொம்ப சந்தோஷமா பேசி பார்க்கலாம்னு சொல்றாங்க. அப்புறம் பொண்ணோட அப்பா கிட்டே எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு கடைசியா எனக்கு 2வது மேரேஜ் தான்னு சொன்னதும், பரவாயில்லைங்க, மறைக்காம உண்மை சொன்னதே போதும், ஜோசியர் எங்களுக்கும் பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, நாங்களும் பார்த்தா எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஓகேனா நாளை கழிச்சு பொண்ணு பார்க்க வர்றோம்னு சொன்னதும், கிரிஜாவும் அவர் வெளியே போயிருக்காரு, அவர் வந்ததும் நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட முடிவை சொல்றேன்னு சொல்றாங்க. அப்புறம் மது கிட்ட வந்து மாப்பிள்ளையோட போட்டோவை காமிச்சு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, பிடிக்கலன்னு சொன்னா மாப்பிள்ளை விடவா போறேன்னு சொல்ல, கிரிஜாவும் அமைதியா அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதுமே மதுவும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஜக்குவுக்கு மெசேஜை டைப் பண்ணி அனுப்புறா. இங்க அப்பாவையும் கிரிஜாவையும் பிரிக்கிறதுக்கு சித்து ஹரணியை விட ஆர்வமா இருக்கதை பார்த்து, நீ எதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கேன்னு கேட்க, எப்படியும் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசும்போது உன் வீட்டுல என் பேக்ரவுண்டை செக் பண்ற மாதிரி என் வீட்லயும் உங்க பேக்ரவுண்டை செக் பண்ணுவாங்க, அப்படி பண்ணும்போது அப்பாவோட அஃபேரை பத்தி தெரிஞ்சதுன்னா அது நமக்கு தானே பிரச்சனையா வந்து நிற்கும். ஆமா, நீ சொல்றதும் சரிதான், அப்ப நீ இன்னும் அவங்க கிட்ட க்ளோஸா பேசு, கண்டிப்பா இதை பார்த்து அவருக்கு ஜெலஸ் வரும், ஜெலஸ் வந்தா அவங்களுக்குள்ள சண்டை வரும், சண்டை வந்தா 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு மாஸ்டர் பிளான போடுறாங்க. இங்கே கிரிஜாவும் அப்பா கிட்ட மாப்பிள்ளை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி போட்டோவை காமிச்சு அந்த பையனை பத்தி கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கட்டுமா, 2 பேருக்கும் பேசி பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்றாரு. இங்கே பிரியனும் ஜெய்சு கிட்ட, நீங்க எவ்வளவு சீக்கிரம் உங்க அம்மா கிட்ட சொல்ல முடியுமோ சொல்லிருங்க, தேவையில்லாம நீங்க அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேணாம்னு சொல்ல, கொஞ்ச நாள் போட்டோம், நானே கண்டிப்பா சொல்றேன், அது வர மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரியனும் பரவாயில்ல, ஆனா சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொல்றான். சரி, நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா, உங்களுக்கு எப்படி கல்யாணம் செட் ஆகாதோ அந்த மாதிரி எனக்கு லவ் செட் ஆகாது, அப்படின்னா யார்கிட்டயாவது மாட்டி விட்டுற வேண்டியதான்னு சொல்ல, ஐயோ சாமி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு கையெடுத்து கும்பிடுறான். இங்க அப்பா மீராவை கூப்பிட்டு, நான் அர்ஜென்டா கொஞ்சம் வெளியே போறேன், நீ ஒரு ஆட்டோவை பிடிச்சு வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டு கிளம்ப, மீரா ரொம்பவே அப்செட் ஆகுறா. இங்க மாப்பிள்ளை வீடும் மதுவை பார்க்க வந்திருக்க, ரொம்ப நேரமா அப்பா வரலைன்னு தான் அவர் இன்னும் வரலையான்னு கேட்க,
இல்ல வந்துகிட்டே தான் இருக்காரு. இப்ப வந்துருவாருன்னு சொல்லி சமாளிச்சுட்டு, ரூமுக்குள்ள வந்து அப்பாவுக்கு கால் பண்ணி பார்த்தா, மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வர கிரிஜாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் மது கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும், "நீ கடை நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருன்னு" சொல்றா. சரின்னு கிரிஜாவும் கால் பண்ணி எஸ்எஸ் இருக்காங்களான்னு கேட்க, இந்த பக்கத்துல இருந்து மீரா நீங்க யாருன்னு கேட்க, நான் கிரிஜா பேசுறேன்னு சொன்னதும், அவர் இங்க இல்ல ஏதோ கிளைண்ட்ட பார்க்க போயிருக்காருன்னு சொல்லிட்டு கால கட் பண்றா. இதனால கிரிஜாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.